ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். நன்னெறி கதைகள்ல இன்றைக்கு ஒரு கதையை நாம பார்க்கலாம். அதாவது அது ஒரு பாடசாலை. அந்த பாடசாலையில அந்த டீச்சர் வந்து ஒரு ரொம்ப அருமையான டீச்சர் அவங்க. அவர் வந்து மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காருங்க. வாழ்க்கை பாடமும் சொல்லித் தருவார். அப்பப்போ அவர் வந்து சொல்லித் தருவாரு. பிராக்டிக்கலா வந்து அவரும் புரிய வைக்கிறதுல ரொம்ப டேலண்ட் அவரு. அப்ப திடீர்னு வந்து ஒரு மாணவன் எழுந்திருச்சு நின்னு ஒரு கேள்வி கேட்கிறாப்படி. அ அதாவது டீச்சர் இந்த மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க, வாழ்க்கை என்பது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஆனது. மனிதர்கள் வந்து பல வகைப்பட்டு இருப்பாங்க. அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப நாங்கலாம் வந்து படிச்சு முடிச்சுட்டு வெளி உலகத்துக்கு வரும்பொழுது, நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்னு நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து ஒரு மாணவன் வந்து எழுப்புறான். அப்படி எழுப்பின உடனேயே இவர் வந்து என்ன பண்றாருன்னா, சரி நான் உங்களுக்கு வந்து இத பிராக்டிகலா விளக்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, ஒரு பாத்திரத்துல தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு 3 பாத்திரத்துல 3 தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள்ட்ட சொன்ன உடனே, ஒரு பெரிய டப்பு மாரி என்ன பண்றாங்க, 3 டப்புல தண்ணிய நிரப்பி கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ உடனே அந்த டீச்சர் என்ன பண்றாரு, ஒரு 3 பொம்மைய கொண்டு வராரு. அந்த 3 பொம்மையில என்ன அப்படின்னா, 1 வந்து களிமண்ணால் செஞ்ச பொம்மை. அந்த பொம்மைய வந்து ஒரு டப்ல போடுறாரு. போட்ட உடனேயே அந்த டப்புல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் என்ன ஆயிடுது, சேறு மாரி ஆயி கலங்கிருது. அப்போ அவரு சொல்றாரு, "இது வந்து இந்த பொம்மை இந்த தண்ணிக்குள்ள போட்ட உடனே சேராயிடுச்சு. ஓகேவா?" அப்படிங்கிறாரு. "ஆமா" அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஒரு பொம்மை, அது பஞ்சால ஆனது. அந்த பஞ்சால ஆன பொம்மைய என்ன பண்றாருன்னா, இன்னொரு டப்ல அந்த தண்ணிக்குள்ள போடுறாரு. உடனே அந்த டப்ல இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து அந்த பொம்மை இழுத்துக்குது. இது 2வது. 3வது ஒரு பொம்மை வந்து சர்க்கரையால செஞ்சது. அத வந்து டப்ல அந்த தண்ணீல போடுறாரு. அந்த பொம்மை கரைஞ்சு போயி, அப்படியே அந்த தண்ணி வந்து ஸ்வீட் ஆயிடுது. அப்போ இந்த 3 விதமான பொம்மைய 3 விதமாக மாறினத அந்த ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு விளக்குறார். அதாவது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு களிமண்ணால் செஞ்ச அந்த பொம்மைய டப்புக்குள்ள போட்ட உடனேயே, அது தண்ணியெல்லாம் சேராக்கிடுச்சு. அதாவது யாருன்னா, இவர்களெல்லாம் கெடுதல் நினைப்பவர்கள். மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பவர்கள். அவங்க மத்தவங்களோட கலக்கும் பொழுது, மற்றவர்களையும் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, கெடுத்துருவாங்க. அதனால அவங்க கிட்ட நாம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அவங்க சுபாவமே என்ன அப்படின்னா, அவங்க என்ன தீய பழக்கவழக்கம் இருக்கோ, அத மத்தவங்களுக்கும் அத பழக்கி விடாம இருக்க மாட்டாங்க. அந்த மாரி கெடுதல் நினைப்பவர்கள். இவர்கள வந்து நாம கண்டுபிடிக்கணும். 2வது என்ன அப்படின்னா, பஞ்சு. பஞ்சு பொம்மைய வந்து தண்ணிக்குள்ள போட்ட உடனே, தண்ணீல இருக்கக்கூடிய தண்ணி அத்தனையும் பஞ்சுக்குள்ள போயிடுச்சு. இவங்க வந்து சுயநலவாதிகள். இவங்க கூட இருந்தோம் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற சொத்தை எல்லாம் புடுங்கிருவாங்க. நம்மள ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாங்க. மற்றவர்களுடைய வேலையை, மற்றவர்களுடைய திறமையை, மற்றவர்களுடைய பொருளை உறிஞ்சக்கூடியவர்கள் இவங்கெல்லாம். இவங்க சுயநலவாதிகள். இவங்க கிட்ட நாம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 3வது என்ன அப்படின்னா, தானும் இனிப்பாக இருப்பார்கள். மற்றவர்களையும் இனிப்பாக மாற்றுவார்கள். இனிமையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நல்லவர்கள். ஆக இந்த 3 விதமான மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்காங்க. வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் அப்படியே பழகி தான் தெரிஞ்சுக்கணும். இங்க நாம வந்து தியரியா நாம தெரிஞ்சுக்கிறத விட, நீங்க பிராக்டிகலா பழகும் பொழுது, உங்களுக்கே வந்து இந்த 3யும் நீங்க கற்பனை பண்ணி, அவங்களுடைய பேச்சு, நடவடிக்கை, எப்படி அவங்க டாமினேட் பண்றாங்களா நம்மள, இல்ல நம்மோட ஸ்வீட்டா பழகுறாங்களா, இல்ல நம்ம சத்த உறிஞ்சுறாங்களா, இந்த மாதிரி எல்லாம் நீங்க அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக, விழிப்புணர்வோட பழகி கண்டுபிடிச்சு தான் நீங்க அவங்க கிட்ட பழகணும். அப்படின்னு ஒரு வாழ்க்கை பாடத்தை வந்து அந்த டீச்சர் வந்து சொல்லித் தரார். ஆக உலகத்துல மக்கள் வந்து பலவிதமா தான் இருப்பாங்க. எல்லாருமே நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. அதே சமயத்துல யார்கிட்ட பழகணுங்கிற ஒரு அறிவும், அந்த ஒரு விழிப்புணர்வும் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்பதான் நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மற்றவங்களோடையும் வாழுவோம். அதே சமயத்துல எச்சரிக்கையாகவும் இருந்து நம்ம வாழ்க்கையும் வந்து நல்லபடியாக வாழ முடியும். ஆக இந்த ஒரு தன்மை நமக்கு கண்டிப்பாக இருந்தால்தான் நம்மளுடைய இந்த கலியுகத்தில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய வாழ்க்கையில்
விடுபட்டும் இருக்க முடியாது. அதே சமயத்துல ஒட்டியும் இருக்க முடியாது. விலகியும் இருக்கணும். அதே சமயத்துல எல்லோரோடையும் பழகவும் செய்யணும். ஆக இந்த மாரி பிரித்து பார்த்து கரெக்ட்டா நம்ம பழகும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே அமைதி, சுகம், சாந்தி நிலவும்ங்கிறத இந்த கதையில புரிஞ்சுக்கணும். ஆக இந்த கதையிலிருந்து யார் சர்க்கரையாக இருக்கிறார்கள், இனிமையாக இருக்கிறார்கள் என்பதை கண்டுணர்ந்து, அவர்களோடு சேர்ந்து நாமும் இனிப்பாக, இனிமையானவர்களாக மாறுவோம் என்று இந்த சிறிய கதையை நிறைவு செய்யலாம். இதனால மறுபடியும் இன்னொரு கதைய அடுத்த ஒரு எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாந்தி.